யோசித்து எங்கள் முடிவை சொல்கிறோம் என்று ஆங்கில தளபதி ஹிரானிடம் வாக்கு கொடுத்து வந்த 2 சீமை மன்னர்களும் யோசனையில் மூழ்கியிருந்தனர். சிவகங்கை அரண்மனையில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் முக்கியமானவர்கள் அனைவரும் முளைத்திருந்தனர். அனைவர் முகத்திலும் அச்சம் கலந்த பரபரப்பு தெரிந்தது. சிலம்பு வாத்தியார் வெற்றிவேல்தான் முதலாக வாய் திறந்தார். 2 சீமை மன்னர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். ஆங்கில தளபதி ஹெரான் நெற்கட்டான் செவ்வல் பாளையத்திற்கு வரி கேட்டு சென்றிருக்கிறார். அந்த பாளையத்தின் மன்னர் புலித்தேவர் வரி கொடுக்க முடியாது என்று உறுதியாக மறுத்திருக்கிறார். அதனால் பெரும் படை கொண்டு புலித்தேவரை அடக்க ஹெரான் முயன்றிருக்கிறான். இறுதியில் தமிழர் படைகளே வெற்றி வாகை சூடியிருக்கின்றன. அதனால்தான் ஹெரான் நம் துணையை நாடியிருக்கிறான். இதில் நாம் ஒதுங்கியிருப்பதே சரியெனப்படுகிறது எனக்கு என்று பணிவுடன் கூறினார். வேலு நாச்சியார் அங்கு நடப்பதை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தார். அடுத்து எவரும் பேசாமல் சிறிது நேரம் அந்த சபை அமைதியாக இருந்தது. அதன்பின் முத்துக்குட்டி புலவர், வெள்ளையர்கள் தங்கள் வீரத்தை துணை கொண்டு வெற்றி காண விரும்பவில்லை. சூழ்ச்சியினால் நமக்குள் பகையை மூட்டி நம்மை அடக்கி ஆள ஆசைப்படுகின்றனர். புலித்தேவர் ஒரு தமிழர். அதனால் ஒரு தமிழரை ஒழிக்க தமிழராகிய நாம் அடுத்த நாட்டுக்காரனுக்கு உதவக்கூடாது. அப்படி உதவுவது நம் இனத்திற்கே நாம் செய்கின்ற துரோகமாகும் என்றார். ராமநாதபுரம் தரப்பிலிருந்து என்ன ஆலோசனை வரப்போகிறது என்று அனைவரும் மன்னர் செல்லமுத்து சேதுபதியை கவனித்தனர். அதை புரிந்து கொண்ட ராமநாதபுரத்து அமைச்சர், இது ஒரு சிக்கலான பிரச்சனை. உணர்ச்சியின் துணை கொண்டு இதை அணுகக்கூடாது. தஞ்சை மன்னன் நம் இனம்தான். அவன் மராட்டிய படைகளின் துணை கொண்டு அடிக்கடி நம்மை சீண்டி பார்க்கிறான். புதுக்கோட்டை மன்னனும் நம் இனம்தான். அவன் ஆங்கிலேயரின் அடிவருடியாக மாறி நீண்ட காலம் ஆகிவிட்டது. இப்போது இனம் பற்றி பேசுவது அவ்வளவு பலனளிக்காது என்றார். ராமநாதபுரத்து அமைச்சரின் வாதம் முத்துக்குட்டி புலவரை சினம் கொள்ள செய்தது. அதை அடக்கி கொண்டு, தஞ்சை புதுக்கோட்டை மன்னர்களுக்காக நாம் துரோகத்திற்கு துணை போக கூடாது என்றார். அதுவரை பொறுமையாக இருந்த சிவகங்கை சீமையின் அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை, புலவர் கவிஞர் என்பதால் அடிக்கடி உணர்ச்சி வசப்படுகிறார். இது இலக்கியம் பற்றியது அல்ல, அரசியல். அதுவும் 2 சீமைகளின் எதிர்காலம் பற்றியது. புலித்தேவரை காப்பாற்றுவதை விட நாம் நம் சீமைகளை காத்தாக வேண்டும். நாம் படை அனுப்ப மறுத்தால் ஆங்கிலேயரின் கோபத்திற்கு நாம் ஆளாக வேண்டியது இருக்கும்.